மீனராசியில் இருந்த நற்பலன்கள் இப்போ மீனராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகக்கூடிய ராகு நல்ல பலன்களை தரப்போகிறாரா, அல்லது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போகக்கூடிய கேது துலாம் ராசிக்கு நன்மையை தரப்போகிறாரா அப்படிங்கிறதா நம்ம பார்க்குறோம். பொதுவாக இந்த 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வரக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு நன்மையை செய்ய தவற மாட்டார். அதாவது கெடுபலன்களை தரக்கூடிய கேது சில நேரங்களில் அல்லது பல நேரங்களில் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தசாபுக்தியை மையமாக வைத்து கேது பகவான் தரக்கூடிய ஒரு மகோன்னத பலன்கள் அப்படின்றது மிக 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 அருமையான பலன்களை தர வல்லவர். காரணம் 11ஆம் பாவத்தில் சூரியனுடைய வீட்டில் கேது அமர்வது அப்படின்றது பொதுவாகவே 11 சூரியன் கேது அபரிமிதமான நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பை கொண்ட அமைப்பு. அதனால் இந்த இடத்துல 11ஆம் பாவமாக வரக்கூடியது உங்களுக்கு சிம்மராசி. அந்த சிம்மம் அப்படின்றது சூரியனுடைய வீடு. அந்த சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் அமரக்கூடிய நேரமும் கோச்சாரத்தில் சிம்ம ராசிக்கு வரக்கூடிய ஆவணி மாதம் அந்த கோச்சாரத்தில் சிம்ம ராசியில் அமரக்கூடிய சூரிய பகவானும் உங்களுக்கு அபரிமிதமாக மிக உயர்வான பதவி அந்தஸ்து, உயரிய படிப்பியல். பொதுவாகவே 11ஆம் பாவம் அப்படின்னு சொன்னான்னா நான் எடுக்கக்கூடிய பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது பட்டய படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் நான் எடுப்பேன். அப்போ அந்த பட்டய படிப்பு படிக்கக்கூடியவங்க, பிஹெச்டி பண்ணக்கூடியவங்க இப்போ ராகு கேது பயிற்சியில் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சாலோ அல்லது இதுவரைக்கும் நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாலோ உங்களுக்கு நல்ல ஒரு பலனையும் நல்ல ரிசல்ட்டையும் தரக்கூடிய அமைப்பாக கேது பகவான் உட்கார போகிறார். ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானக்கேது 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அபரிமிதமான அறிவு இந்த இடத்துல போய் உட்காரக்கூடியது. ஆன்மக்காரகனுடைய வீட்டில் சூரியன் வீட்டில் கேது அமரக்கூடிய அமர்வு துலாம் ராசினியர்களுக்கு மிக அற்புதமான பலன்களை செய்ய காத்திருக்கிறார். நல்ல உடன்பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதரத்தோட நல்ல ஒரு அணுகுமுறை. அதே மாதிரி தந்தையினுடைய தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தப்பாவினுடைய உறவு முறையில் அல்லது அவருடைய தயவு நிறைய வேணும் அப்படின்ற மாதிரியான துலாம் ராசினியர்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு பலனை தரக்கூடிய அமைப்பாக கேது அமர்கிறார். அப்போ ராகு என்ன சார் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் 5ஆம் இடத்தில் அமரக்கூடிய ராகு பொதுவாக இந்த நேரத்தில் பிள்ளை பேரு அப்படின்னு சொல்லக்கூடியதை, அதாவது ரொம்ப பிரத்யேகமாக தரக்கூடிய அமைப்பில் ராகு அமர்கிறார். பொதுவாக பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் பாவத்தில் ராகு அமரும் பொழுது பொதுவாக இந்த ராகு நமக்கு தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய உறவை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு கிரகம். அதே மாதிரி நமது வம்சாவளியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அந்த